வணக்கம் ராஜேஸ்வரி. திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது கொடைக்கானல். கொடைக்கானல் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட மேல்மலை கிராமமான பூண்டி ஊராட்சிக்கு உட்பட்ட கிளாவரை பகுதியில் சுமார் 10 கிலோமீட்டர் வனப்பகுதியில் இருந்து குடிநீர் வருகிறது. இந்த தண்ணீர் கடந்த சில நாட்களாக வராததால் கிளாவரை பொதுமக்கள் நேற்று வனத்துறை கட்டுப்பட்ட பகுதியில் உள்ளே சென்று பார்த்துள்ளனர். இந்த வனப்பகுதியானது ஆனமலை புலிகள் காப்பகத்திற்கு கட்டுப்பட்ட பகுதியாகும். சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு உள்ளுக்கே சென்று பார்த்தபோது செருப்பன் ஓடை என்ற பகுதியில் சுமார் 300 அடி நீளத்திற்கு வெடிப்பு, பூமியில் மிகப்பெரிய அளவில் வெடிப்பு ஏற்பட்டு அது கண்ணுக்கு எட்டிய அளவிற்கு கீழே வரை சென்றுள்ளது. இந்த வெடிப்பானது தொடர்ந்து சென்றுள்ளதால் அப்பகுதி விவசாயிகள் உடனடியாக அங்கிருந்து வனத்துறைக்கும் மற்றும் கோட்டாட்சியர், கொடைக்கானல் கோட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தனர். இந்த தகவலின் பேரில் நாளை பிற்பகல் 2 மணிக்கு ஆனமலை புலிகள் காப்பகம் வத்திரேவு வனச்சரகர் மற்றும் புவியியல் தொழில்நுட்ப உதவி இயக்குனர், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை, காவல்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட அதிகாரிகள் நாளை நேரடியாக வனப்பகுதியில் உள்ள அந்த வெடிப்பை ஆய்வு செய்ய உள்ளனர். இந்த வெடிப்பானது எதனால் ஏற்பட்டுள்ளது, அதே போல் தற்போது ஏற்பட்டுள்ள பகுதியிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் கேரளா வனப்பகுதியும் துவங்கி விடுகிறது. அப்படி இருக்கும் சூழ்நிலையில் இந்த வெடிப்பானது எதனால் ஏற்பட்டுள்ளது, கொடைக்கானல் நகர் மற்றும் மலைப்பகுதியில் ஜேசிபி இயந்திரம், கிட்டாச்சி இயந்திரம் மற்றும் போர்வெல் இயந்திரங்கள், அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து வெடிகள் வெடித்து தற்போது கட்டிடங்கள் அதிக அளவு கட்டப்பட்டு வருகின்றன. மேலும் வனப்பகுதிகள் மற்றும் பட்டா நிலங்களில் மரங்கள் வெட்டி சாய்த்து எடுக்கப்பட்டு வருகிறது. அதிக அளவு கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருவதால் தற்போது மழையின் மாற்றம் அதிக அளவு ஏற்படுகிறது. இது புவியின் தாக்கமா அல்லது இந்த வெப்ப சூழ்நிலை காரணமா என்பது குறித்தும் ஆய்வு நடக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இது ஆய்வுக்கு பின்பே கொடைக்கானல் மலைப்பகுதியை எப்படி காப்பாற்றலாம் என அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா என்ற கேள்வியும் பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ள நிலையில் தற்போது அதிகாரிகள் நாளை ஆய்வு செய்ய உள்ளனர். ஆய்வின் முடிவே இந்த வெடிப்பு எதனால் ஏற்பட்டது என்பது குறித்து தெரியும் ராஜேஸ்வரி. மேலும் இந்த வெடிப்பு மீண்டும் வராமல் தடுப்பதற்கு கொடைக்கானல் மலைப்பகுதியை பாதுகாப்பான பகுதியாகவும், அதே மாதிரி ஹச்பி கமிட்டி, ஹாகா கமிட்டி என வனச்சட்டங்கள் உள்ளிட்ட அனைத்து வனச்சட்டங்களை பின்பற்ற வேண்டும் என கோரிக்கையும் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. ஆகவே வனச்சட்டங்களை பின்பற்றுவார்களா மலைப்பகுதியில் உள்ள அதிகாரிகள், அதே போல் மலையை காப்பார்களா? தற்போது இந்த வெடிப்பானது கொடைக்கானல் மலைப்பகுதி மட்டுமல்ல, கீழ்மலையில் உள்ள அனைவர் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ராஜேஸ்வரி.